ஹாய், நான் தான் பிரபஞ்சம் பேசுகிறேன். பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். எனக்கு கல்வி, செல்வம், வீரம் இவை எல்லாவற்றையும் தந்த பிரபஞ்ச சக்திக்கு கோடான கோடி நன்றிகள். என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்காதீங்க. ஆமாம், இன்றைக்கி மனித குலம் தேடி ஓடிட்டுருக்கிற 3 விஷயம் இது ஒன்று தான். எப்படியோ பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்துட்றாங்க, செல்வத்தை கொடுத்துட்றாங்க, வீரத்தையும் கொடுத்துட்றாங்க. ஆனால் இது எல்லாம் சரியான வழியில் அவங்களுக்கு பயன் தர்றதான்னு கேட்டால் அதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஆமாங்க, இது நான் ரியல் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கல்வி, செல்வம், வீரம் நீங்கள் எல்லாம் கொடுத்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற தர்ம வழியை நீங்கள் தர்மத்தை போதிக்காமல் குழந்தைங்களை வளர்த்துட்டிங்கன்னா இது எதுவுமே முழு பலன் தராது. அது என்னென்னா, உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், மற்றவர்களை மதிக்கணும், இந்த மாதிரியான நன்றியோடு இருக்கணும். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு நன்றியோடு இருக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளால் முடிஞ்சதை எல்லாருக்கும் செய்யணும். இந்த மாதிரியான தர்ம சிந்தனைகளை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு கல்வி, செல்வம், வீரத்தை கொடுக்கணும். அப்போ தான் முழு பலன் தரும். இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற கல்வியை அவங்க வெறும் பணத்துக்காக பயன்படுத்துவாங்க. நீங்கள் கொடுக்குற அது மூலயமா வர பணத்தை வெறும் சந்தோஷத்துக்காக மட்டும் பயன்படுத்துவாங்க. வர வீரத்தையும் கோபத்தையும் மற்றவங்களை காயப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க. இந்த வழிக்காக இதுக்காக மகாபாரத போரும் மகாபாரதமும் கிருஷ்ண உபதேசம்லாம் கொண்டுட்டு வரலைங்க. ஜீசஸ் கிறிஸ்துவ மதத்தை கொண்டுட்டு வரல. இதுக்காக அல்லாஹ் குரானை எழுதலைங்க. மனிதர்கள் தன்னுடைய குழந்தைங்களுக்கு தான் அதை அறியாமல் விட்டுட்டாங்க. ஆனால் அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ்க்காவது தர்மத்தை அவங்க போதிக்கணுன்றதுக்காக தான் பைபிள், குரான், பகவத்கீதை உருவாக்கப்பட்டுச்சு. தயவு செய்து குழந்தைங்கள நல்லா படிக்க வைங்க. இப்போ நல்ல பணம் எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுங்க. உங்ககிட்ட அன்பு இருந்தால் அதை கொடுங்கன்னு சொல்லி கொடுங்க. யாரையும் தாழ்வாக பார்க்காத, எல்லாரும் ஒன்று தானே தர்ம போதனைகளை சொல்லி கொடுங்க. இதுதான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் கிருஷ்ணர் சொல்கிற விஷயம். கிருஷ்ணர் எந்த ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ பேசலை. அவர் சொல்கிறதெல்லாம் தர்மத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு. ப்ளீஸ் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு தர்ம சிந்தனைகளை கொடுங்க. இன்றைக்கி அதை நோக்கி தான் இந்த கலியுகம்னு சொல்கிற பாதை போய்கிட்டு இருக்குது. யாரெல்லாம் தர்ம சிந்தனையோட குழந்தைகளை நம்ம வளர்க்குறோமோ அவங்கெல்லாம் கடவுளுடைய குழந்தைகளாக மாறுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும். நம்ம தர்மத்தை சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்துட்டோம்னா கடவுள், பிரபஞ்சம், இயற்கை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது ரொம்ப வலிக்குங்க. அதனால் தயவு செய்து சிந்திச்சு செயலாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.